ஹை கைஸ், கேமிங் நம்ம வந்து GTA வைஸ்டி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ நம்மள லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி GTA வைஸ்டி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்ம வந்து லேண்ட்ஸ் கூட வந்து ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்ட் 3 தான் போட போகிறோம். ஸோ நீங்களாம் கேட்பீங்க கண்டிப்பாக, என்னடா இது GTA வைஸ்டி டெஃபினேஷனே ஃபுல்லாக போட்டு இன்னும் ஒரிஜினல்லாம் போட்டுட்ருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம GTA வைஸ்டி எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, அதாச்சும் நான் பார்ட் 2 போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நான் எப்போ எடுத்த வீடியோனால் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ எடுத்த வீடியோ தான். அதாச்சும் மொதல் வீடியோ போட்டால அதுக்கும் நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதெல்லாம் வந்து அந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா GTA வைஸ்டி எடுத்து ரொம்ப நாள் ஆகுது எனக்கு. ஸோ நான் ரொம்ப மறந்துட்டேன். அதுமாதிரி ஃபுல்லாக நான் வந்து மற்ற கேம்ஸ் ஹலோ நெய்பரு, வேறு என்ன இருக்குது, பேபி நெல்லோ, எல்லாம் போயிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு GTA வைஸ்டி யாராச்சும் மறப்பாங்களே, இதெல்லாம் எவனும் மறக்க மாட்டான். ஸோ அதெல்லாம் நம்ம GTA வைஸ்டிங்க விளாட்றோம். ஸோ இது 100% முடிக்கிறத பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம் நம்ம. அது டெஃபினேஷனில் கண்டிப்பாக பண்ணவே முடியாத விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த வண்டி துள்ளும் எல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மிஷின்ஸ் ஏதாச்சும் எவ்வளோ இது முடிக்க முடியுமோ அவ்வளோ இது நான் இதெல்லாம் கன்ஃபார்ம் முடிச்சிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயாஸ் மிஷின் தான் பார்க்குறோம். எங்கே அந்த டயாஸ் தான் மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக மறந்துடுச்சு கீஸ் எனக்கு வேறு. அதெல்லாம் பார்க்கவே அப்படியே பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. நான் பார்ட் 2 இப்போயே சொல்லிடுறேன், என்னடா அது பார்ட் 2 போட்டு திருப்பி இது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் இப்போயே சொல்லிடுறேன், பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம சேனலில் மொதல் வீடியோ போட்டதுக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு GTA வைஸ்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன இடங்கள் இதெல்லாம் எவன் மறப்பான், GTA வைஸில் எவன் மறப்பான். GTA சாண்ட்ரஸ் தான் எடுத்து ஒரு நாள் போட்டோம், பார்ட் 7 போட்டோம். அம்மா ஃபுல்லாக வேறு கேம் பிளேவாக போயிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் GTA போடுறோம். அதுக்கும் ஃபுல்லாக GTAவாக போட்டுக்கூடாது. நம்ம GTA வைஸ்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம் டெஃபினேஷனு. இதெல்லாம் டயாஸ் ஆளுங்கீஸ் கொஞ்சம் வெயிட் மம்பளை எடுத்தால் அவ்வளோதான், நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் நம்ம போவோம். நம்ம இங்கே என்ன காரா, இந்த காரு சரி நம்ம வந்து இப்போ போவோம் கீஸ். ஸோ இந்த கட்சியெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம், ஃபாஸ்டஸ்ட்டு போட்டு அதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு போட்டு திருட சொல்லியிருக்கு நம்மள்கிட்ட, செயின்ஸாக இருக்குங்க. இந்த வெப்பன்ஸ் போதுமா, இந்த வெப்பன்ஸ் போதும், இது போதுங்க. இதெல்லாம் நமக்கு போதும். ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து அவளால் சீட் கோட் போட முடியாது, அதான் டிஸ்அட்வான்டேஜே. ஸோ இதெல்லாம் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது. GTA வைஸ்டிலாம் வந்து நல்ல மெமரி கேஸ் எனக்குலாம். என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இருப்பான் GTA வைஸ்டி பைத்தியக்காரன். அது மாதிரி பைத்தியக்காரன் கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ரோப்ளாக்ஸ் பைத்தியம் போயிட்டான். ஏன்ட்ட வந்து ரோபக்ஸ் கூட கேட்டுட்டு இருக்கான், நீ தான் யூடியூபர்ல அப்படின்னு கேட்டுருக்கான். அவன் நிஜமாவே பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்ளாக்ஸில் வர பக்கா பாட்டு வந்து நீ என்ன வந்து நூபுப்பான், அவன் தான் ப்ரோவான். அவன் என்ன இப்போ நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் ஸ்கின் தானே வச்சுருப்போம். அவன் வந்து லவ்லி பாஸ்ன்னு வந்து ஒரு சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வச்சிருக்கிற ஸ்கின்னை வந்து இவன் வச்சுருக்கானா, அதனால் இவன் பெரியானா ஸ்கின்னு இதனால பெரியானான். அவன் லூசு பையன் கேஸ், அவன் லூசு பையன் அவனா. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் ஆர்மர் இருக்குது, நம்ம தேவைப்பட எடுத்துப்போம் கீஸ். அவன் லூசு பையன் கீஸ். அவன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீன் போடுவான். அவன்லாம் ரொம்ப சீன் போடுறவன். அவன் ஹேர்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிரிப்பீங்க, ஹேர்ஸ்டைலாம் நல்லா இருக்குமா. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி காமெடியான பர்சன் அவன். என் ஹேர்ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல எனக்கே தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்குதாம்பாங்க, அவன் ஹேர்ஸ்டைல் கேவலமாக இருக்கும். அவனே சொல்லிப்பான் என் ஹேர்ஸ்டைல் சூப்பராக இருக்குது அப்படின்னு. நான் வந்து என் ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க உன் ஹேர்ஸ்டைல் எப்படா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிமா வாங்குங்க. ஸோ இந்த குறுகருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வரானுங்க இங்கே வேறு தம்பி இழுத்துனால இப்படி குறைக்கிறானுங்க. தம்பி இப்பெல்லாம் எழுத்து குறைக்கூடாதுரா. தம்பி இருறா எனக்கு டச்சு விட்டு போச்சுரா. எனக்கு வேறு GTA வைஸ்டி விளாண்டு 2 ஸ்டார் கொடுத்துட்டானுங்க. இன்னும் இங்கேயான ஒரு வேலை இருக்கான் அந்த கீஸ். இங்கே ஈஸ் நம்ம இந்த வேலையை பார்க்க போகிறோம். ஸோ இது அவ்வளோதான் ஈஸ். இதை இறக்கி விட்றா சீக்கிரம், நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ணலான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம்டா எப்பா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்டுக்கு ஏன்னா பண்ணிட்டு ஏதோ பாக்கெட் எடுத்து வைக்கிறான். பக் ஆயிடுச்சு. ஸோ இப்போது என்னோட இத்தனை பேர் இருக்கானுங்க, சீக்கிரம்லாம் சுட்டுட்டு போடா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போட் எடுத்துகிட்டு இப்போ யாரையும் பார்க்க வேணாம், அப்படியே போட்டுக்கு டேரெக்டாக தாவிட வேண்டி தான். ஸோ என்னடா போட் அந்த சைட் லைட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டார் வாண்டில் இல்லை 3 ஸ்டார் வாண்டில் கொடுத்துட்டானுங்க. இந்த மிஷின்லாம் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வந்து எதில் அந்த PC வெர்ஷன் அதாச்சும் இந்த ஒரிஜினல் வெர்ஷனில் தான் இந்த மிஷின் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தெரியும். ஸோ சீக்கிரமோ சீக்கிரம் போடா. வா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல.
என்னத்தான் டெஃபினேஷனு நெக்ஸ்ட்டு கன்று வந்தால் கூட எனக்குலாம் எப்போயுமே நமக்குலாம் ஒரிஜினல் தான், ஒரிஜினல் மொபைல் வெர்ஷனில் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இன்ஜின் தான் வந்து ஒரிஜினல்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இங்கே அதுக்குள்ளே மிஷினை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த மிஷினில் என்ன இருக்கும், அடுத்த மிஷின் லான்ஸோட இங்கே போகிறோம், லான்ஸோட ஏதோ போட் ரேஸ் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டம் கிடையாது, அதுவும் ரொம்ப ஈஸியான மிஷின் தான். அதெல்லாம் நமக்குலாம் எல்லாம் ஈஸியான மிஷின் தான். இப்போ ஒரு ஜாக் ஃபோர்ஸ் போட்டுன்னு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வருமே, ஆனால் காணும் அந்த ட்ரெஸ்ஸு இப்போ வருமே கீஸ் போடுவானுங்க சைடில். எனக்கு தெரிஞ்சு அடுத்த மிஷினுக்கு அப்புறமா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதாங்கி சிரிச்சலாக ஒரு ரொம்ப பொறுமையாக விடுவாங்க, ரொம்ப தூரம் ஓட மாட்டான். ஏன்னா நம்ம இப்போ எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம், நம்ம 7% தானே முடிச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு 60-70 போனால் தான் வந்து நமக்கு ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும். 100 போனால் நமக்கு இன்ஃபினிட்டி தந்துடுவானுங்க இப்போ சீக்கிரமோ. ஸோ கிளாடு இருக்கான்ல, அந்த GTA 3 கிளாடு, அவன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 100% இருந்தால் நம்ம வந்து இன்ஃபினிட்டியாக போவான். இதில் இன்ஃபினிட்டி தானே தெரில, எனக்கு இன்ஃபினிட்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ சீக்கிரமோ நம்மளுக்கு ஹெல்த்தில் இந்த மிஷினுக்கான ஹெல்த் தேவைப்படாது, போட்டோட ஹெல்த்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் தடவை. ஸோ சீக்கிரம் ஓடுறா டாமி, சீக்கிரம் ஓடுறா டாமி வச்சுட்டு பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் அடுத்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணி அழகி இந்த ரேஸ், இந்த சப்ளை அண்ட் டிமாண்டு, இப்போ ஃபூல் அப்படின்னு சொல்லி ஏதோ படம் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் அதை பிடிச்சி கத்திட்டு இருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கேங் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, இவங்க கேங் மெம்பர்ஸ் தான், அந்த டயாஸ் கேங் மெம்பர்ஸ் அடித்தா நம்மளை போட்டு அடிப்பானுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு ஒரு காம்படிஷன் கிடச்சிருச்சு அப்படிங்கன்னா சீக்கிரம்டா. ஸோ டாமி இப்போ வந்து நம்ம டயாஸ் வந்து நம்ம டீலை பஸ் பண்ண அவனுக்காக நம்ம எதுக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம். அம்மா வந்து நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது இந்த டவுனில். நிறைய கற்றுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டவுனே நம்ம ரூல் பண்ணலாம் அப்படின்னா. என்னோடய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரியல் ஃப்ரெஷ் அப்படின்னா. அம்மா திஸ் இஸ் த டைம் ஃபார் டான்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறான். நம்ம தான் ஃபைனல் மிஷின் சொல்லுவேன், திஸ் இஸ் த லாஸ்ட் டான்ஸ் ஃபார் டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஸோ சீக்கிரமும் மழை பெய்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே மழை பெய்யுது. ஸோ சீக்கிரம் ஓடு இல்லை சீக்கிரம் சீக்கிரம் ஓட்டுறான். இந்த தடவை ஓடுலாம் கிடையாது, ஓடுறதுலாம் கிடையாது. ஹலோ டைவரு வேறு அந்த பேபின்னு என்னெல்லாம் பார்த்து கடைசியில் பாருங்கள், அந்த கேமே விளாண்டு நான் பாருங்கள் ஓடுங்க. அந்த கேமில் ஃபுல்லாக ஓடுறதானே இருக்கும், அதனால தான் இப்போ அப்படி சொல்கிறாங்க ஸோ சீக்கிரமும் என்ன தான் இருந்தாலும் GTA விஷயம்லாம் அடிச்சுக்கவே முடியாது. GTA சாண்ட்ரஸு அதெல்லாம் ஐகானிக் இல்லை, இது ஐகானிக்கு. GTA சாண்ட்ரஸ் லெஜெண்ட்ரி. ஸோ சீக்கிரம் என்ன தம்பி தம்பி வாங்கடா அவன் வாங்கி சுற்றுட்டான். ஸோ இந்த ETTன்னு என்ன கத்துறேன், எதாடா என்ன சொல்கிறாரு அப்படி ETTன்னு கத்துறான் பைத்தியக்காரன் பாருங்களேன். ஸோ அந்த டிரைவரே போட்டு 2 பேரையும் கொடுத்துட்டான். அந்த போட் ஓட்டிட்டு இருந்தால் இப்போ அந்த போட்டு வராது. ஸோ இங்கே ஒரு இது இருக்குமே, இங்கே வந்து 4 பேர் வந்து பேரல் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருப்பானு சுடுவானுங்களே, அது வந்து அடுத்து வரும்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர்லாம் வருமே, ஞாபகம் இருக்குது. இவன் வந்து ஹெலிகாப்டர் வருதுலாம் சொல்லுவாங்க. ஸோ வேறு என்ன நல்லா இருக்கே. ஸோ கேம் கிராஃபிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் தம்பியாச்சு நீ என்ன சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கு, ஏதாச்சும் சொல்கிறா. என்னது சொல்கிறான்னு உடனே பாருங்களேன், எல்லாரும் கன்மேன் அந்த ஜெட்டி சுடவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போட் ரொம்ப குழுங்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டுட்டோம் பார்த்தீங்களா, 3 பேர் கொண்டுட்டோம். போன தடவை அவங்க ஒன்றுமே பண்ணல, இழிச்சா வாய மாதிரி அவங்க சுடுறதையும் வாங்கிட்டு நம்ம வாட்டிக்கு போயிருப்போம். ஸோ நம்ம இந்த தடவை இழிச்சா வாயம் கிடையாது, நான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். நானும் ப்ரோ பிளேயர் தான். ஸோ சீக்கிரம் சுடுற நான் பார்த்தீங்கன்னா GTA Vice City 70% வந்து என்னோடய பழைய ஃபோனில் முடிச்சிருக்கேன் நான். இப்போ சீக்கிரமாக கைஸ் சண்டே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு நானும் வந்து ஏரோப்ளைன் ஸ்டோரி 3 இல்லைனா டெட் ரைல்ஸ் போடலான்னு இருக்கோம். நான் ஓட்டிங் வைக்க போகிறேன், என்ன கேம் பிளே போடலான்னு. ஸோ எது போடன்னு எனக்கே தெரில. ஸோ இப்போ ஹெலிகாப்டர்லாம் வருமே, கூட ஹெலிகாப்டரு இதோ வருது கீஸ், இதோ சொல்கிறானுங்க. இது வந்து போட் ரேஸ், ஹெலிகாப்டர் ரேஸில் அப்படியே மூடிக்கிட்டு போயிடணும். மோர் ட்ரபுள் ஆஃப் அட் ஹெட் அப்படிங்கிறான். தெரியும்டா போடா அவன் ஒருத்தன் சொல்லுவான். மோர் டபுள் ஆஃப் த ஹெட்டு, மோர் ட்ரபுள் ஆஃப் த ஹேண்டு, மோர் ட்ரபுள் ஆஃப் எல்லாம் சொல்லுவாடா நீ. ஸோ இந்த போட்டுக்கார நீ போட்டு தெளியானோ. ஸோ சீக்கிரம் ஸோ யூ வாண்ட் சம் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த போட்டை அவளை வாங்கிஸ் முடிஞ்சுது. ஸோ அவளை வாங்கிஸ் நீ நல்லா ஷூட்டிங் பண்ணுற, நீ வந்து ரியல் ப்ராப்பர் கிரேடியே லூனாட்டிக் கைஸ். நான் லூனாட்டிக்னா என்னென்னு பார்த்துட்டேன். லூனாட்டிக்னா வந்து ஒரு மென்டலி அஃபெக்டட் பர்சன், அதாவது நம்ம எப்படி சுட்டுருக்கோம்னா வந்து ஒரு வெறித்தனமாக சுட்டுருக்கோம், அதுதான் கைஸ் அவன் லூனாட்டிக்குங்கிறான்.
ஸோ அவளாம் ஈஸ் முடிஞ்சுது. ஸோ 10,000 தரானுங்க ஈஸ். இன்னும் ஈஸி மிஷினுக்குலாம் பாருங்க இவ்வளோ காசு தரானுங்க. ஏன்டா இப்படி ஜெட்டி போட்டு சுற்றிட்டு இருக்கீங்க? அண்ணெல்லாம் பாரு எப்படி கோட் சுட்டுலாம் போடுறேன். இப்போ அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா கேர்னல் கார்டர்ஸ். அவன் இடத்துக்கு போகணும்ல, கேர்னல் கார்டர்ஸ் தான் நல்லவங்க ஈஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் மெர்சிடிஸோட உண்மையான கதையும் கேட்டேன். அதாச்சும் வந்து மெர்சிடிஸ் இருக்காங்களா, அவங்க உண்மையான அப்பா பார்த்தீங்கன்னா கேர்னல் கிடையாது. உண்மையான அப்பா பார்த்தீங்கன்னா வந்து கேர்னல் கார்டு கட்டுறதுக்குலாம் அவனே பார்த்தீங்கன்னா வந்து மெர்சிடிஸோட அப்பாவை போட்டு சொல்லியிருக்கான். ஸோ அதான் அது நம்ம ஃபைனல் மிஷினுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் கேட்டிருப்போம் கீஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து அவன் போட்டு போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அவன் போட்டுக்கிட்டே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தானே, நான் பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம டெட் ரைல்ஸும் இல்லைனா வந்து ஏரோப்ளைன் ஸ்டோரி 3 போடலாம். இந்த ரெண்டுத்தில் இப்போ எது போடலான்னு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓட்டிங் வைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக நான் டெட் ரைல்ஸ் தான் கேட்பீங்க. ஏரோப்ளைன் ஸ்டோரி 3லாம் வந்து அவ்வளோ இது கிடையாது. ஸோ நான் ரெண்டுமே போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து சேர்றா ஏரோப்ளைன் ஸ்டோரி 3 வரேன் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரெட் ரைல்ஸ் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டுமே போடலான்னு இருக்கேன். டெட் ரைல்ஸ் நம்ம ஏரோப்ளைன் ஸ்டோரியும் போடுவோம் என் ஃப்ரெண்டோட, அடுத்து டெட் ரைல்ஸும் போடுவோம் ஈஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்பா மரம் ஒரே இடி தான் பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவன்டாவது ஃபோன் பண்ணிகிட்டே கிடக்குறது, டாமி இது லான்ஸ் அப்படிங்கிறான். என்ன நான் நல்லா இருக்குது இதை கேட்கும் போது, நல்லா கூலாரு அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொன்னான். உனக்கு அப்படி என்னத்தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான். டாமி நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிறான். உனக்கு அப்படி என்ன ப்ராப்ளம், என்ன நீ அப்படி சொல்கிற அப்படிங்கிறா. நம்ம இதை பண்ணி தான் நம்ம செத்துருவோம் லான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி தேங்க்ஸ் ஃபார் இந்த கால், நான் வந்துட்டு அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிறான். அவ்வளோதான் மிஷின் ஆரம்பினது. நோ என்ட்ரியா? ஏய் அண்ணன் டாமி வெர்சிட்டிடா, நோ என்ட்ரி பாருங்க. அண்ணன் கெத்தாக உள்ள வருங்க, நல்லா சுட்டு போட்டு போயிட்டா இருப்பேன். அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல. கேம் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிலிட்ரி ஆடுவானா இந்த டேங்க் மிஷின் யூஸ், அந்த டேங்க் ஸ்டீல் பண்ணுவோம்ல அந்த மிஷினு. ஸோ இந்த மிஷினாக இருந்தால் என்ன, ஸோ நம்ம ஜாலியாக விளாட்லாம். GTA Vice City ஆனால் சத்தியமாக சொல்கிறேன். ஸோ நல்ல கேம் கீஸ் உண்மையாக சொல்லலாம். நீங்களும் டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. ஸோ வெறும் இந்த கேம் 420 ரூபா தான். 420 ரூபா கொடுத்து அஃபிஷியலாக வாங்கினா வாங்கிக்கலாம். இல்லை வேறு என்ன இருக்குது, வேறு என்ன ஃப்ரீயாலாம் இந்த கேம் ஆட முடியாது. ஆனால் அது வந்து இலீகலான வேஸ் வச்சு தான் ஆட முடியும். இலீகலான வேலை ஏபிகே ஃபைல் வச்சு ஏற்றுறது. வேறு என்ன இருக்குது, அந்த A1.comனு ஒரு வெப்சைட் இருக்கும். அடுத்து ஹாப்பி மோட்னு இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து நீங்கள் ஏற்றுவீங்க. அதெல்லாம் வந்து ஒரு இலீகலான வே. நம்மலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மலாம் காசு கொடுத்தோம் வாங்கியிருக்கோம் ப்ளே ஸ்டோர்லேருந்து. நம்மளாம் காசு கொடுத்தோம். நம்ம அந்த வேலையை பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி வேலை யாரும் பார்த்துறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான வே. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏபிகே ஃபைல் வச்சு விளாட்றதுலாம். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைல் வச்சு கொஞ்சம் விளாண்டுருக்கு. முந்தி நானும் விளாடுவேங்க. இந்த மாதிரிலாம் விளாடுவேன். அதுமாக புரிஞ்சு இந்த மாதிரி ஏபிகே ஃபைல் வச்சு விளாண்டா அவ்வளோ நம்ம ஃபோனில் வைரஸ் வந்துருங்கிறது நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். நான் முந்தி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த GTA Vice City இருக்குல்ல, சின்ன வயசில் இல்லை நான் வந்து முந்தி இந்த 2025 ஸ்டார்டிங் தான் விளாட ஆரம்பித்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படி இந்த GTA Vice City விளாடுவேன்னா வந்து ஏபிகே ஃபைல் வச்சு தான் விளாடுவேன் முந்தி. ஆனால் அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நான் விளாடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படி தான் இங்கே விளாடுவேன். இந்த மாதிரி நான் ஏபிகே ஃபைல் வச்சு தான் விளாண்டுட்டு இருந்தேன் முந்தி. இப்போ நம்ம விளாட்றோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கினது தான். காசு கொடுத்து தான் நம்மளாம் எப்போவுமே வாங்குவோம். இது வேறு அந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியா இல்லை, ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு கடைக்கிட்ட நிப்பாட்டுவானுங்க. எந்த கடை, ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி தாண்டி அங்கே ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு ஏதோ போட்டிருப்பானுங்க. அங்கே தான் ஈஸ் நிப்பாட்டுவாங்க. ஆனால் அங்கே டோனட்ஸ்ன்னு சொல்லுவோம். டோனட்ஸ் போய் வாங்குவாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சது இல்லை. வெடிகுண்டு வாங்குவாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி வெடிகுண்டு வாங்கி அதை பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் அதெல்லாம் வெடிகுண்டு வாங்குவோம் உங்களுக்கு. உள்ளே போனால் மணி அடிச்சுட்டு 2 ஸ்டார் மாண்டல் தந்துடுவாங்க ஈஸ். நீங்கள் உள்ளே போனாலே போதும், ஒரு மணி அடிச்சுட்டு 2 ஸ்டார் மாண்டல் தந்துடுவான். இடன் பேக்கேஜ் இருக்குது. உள்ளே போனால் இவன் வேறு பார்த்தீங்கன்னா வந்து மணி அடிச்சுட்டு நமக்கு 2 ஸ்டார் மாண்டல் கொடுத்துருவான். அதெல்லாம் போக வேணாம். இது வேறு எப்படா வரும், ரொம்ப எரிச்சலாக வருது கீஸ். எப்படா இந்த வண்டி வந்து தொலையும் இருக்கு. நம்மள்ட்ட குறுகர் இல்லைப்பா, குறுகரை காணோம். வந்தா ஒரு குறுகர் நல்ல கண்ணு வச்சுருந்தா அதை பிடிக்கிட்டீங்க பாருங்களேன். இப்போ நீங்கள் போன மிஷின் கூட பார்த்துருங்க, நம்மள்ட்ட குறுகர் இருந்துச்சு. இந்த குறுகரை பிடிக்கிட்டானுங்க. ஏன்டா இப்படி பண்ணீங்க? குறுகர் நம்மள்ட்ட இப்போ இல்லை. சரி நம்ம அப்புறமா பார்த்தீங்கன்னா கன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கன்று வாங்கிக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது? ஸோ ஆனால் இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுவானுங்க. இப்போ சீக்கிரம்டா தம்பிங்களா, என்னடா பண்ணுறீங்க அப்படி? சீக்கிரம்டா, அண்ணனுக்கு அடுத்து 1008 வேலை இருக்குல்ல, வா பண்ணுறீங்க. சரி, கோ சோல்ஜர்ஸ் கெட் சம் ஹான்வே. சிவிலியன் மூவ் அவே ஃப்ரம் த டேங்க். அப்படிங்கிறான். அதாச்சும் அந்த டேங்க் விட்டாங்க. சரி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஈஸி. பார்த்தீங்கன்னா அந்த டெட்டோனேஷன் ஒன்று இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாம்.
இப்போ டெட்டனேஷன் வரல. இங்கே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாம். இது நான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நம்ம போக போக பார்த்தீங்கன்னா வந்து அதாச்சும் டெஸ்டினேஷன், அதாச்சும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக போக பார்த்தீங்கன்னா வந்து அதை ஃபுல் ஆகுதுன்னு நினச்சிக்கிறீங்க. அந்த டெட்டோனேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாம். அந்த பாம் பார்த்தீங்கன்னா அந்த டெட்டோனேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த டேங்கே வெடிச்சிட்டு அலைங்கஸ் நம்ம செத்துருவோம், மிஷின் ஃபெயில் ஆயிரும். ஸோ அதனால் அந்த டெட்டோனேஷன் யார் டெஸ்டினேஷன் நினச்சிடாதீங்க. அது ஃபுல்லாச்சுன்னா டேங்க் வெடிச்சிடும், நீங்கள் செத்துருவீங்க, மிஷின் ஃபெயில் ஆயிரும். நானும் இப்படி தான் ஒரு நாள் இப்படி தான் பண்ணேன். இப்படி நான் வந்து அதை போய் டெஸ்டினேஷன் நினச்சி அது ஃபுல்லாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ டேங்கே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சுது. அவ்வளோதான். இதுக்கு 2000 தரானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அடுத்து மிஷின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே கீஸ் இருக்குது, அடுத்து ஒரு ஃபோன் கால் வரும். ஆமாம் கீஸ். ஸோ அடுத்து ஒரு ஃபோன் கால் வரும். நான் அடுத்து இந்த ஃபோன் கால் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறேன் கீஸ். அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த கென்ட்டு பால் தான் பார்த்தீங்கன்னா அந்த லான்ஸ் அங்கே போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அந்த கென்ட்டு பால் தான் தருவான். இன்னும் அந்த ஃபோன் கால்லாம் எனக்கு வரல, ஆனால் எனக்கு தெரியும் அந்த கென்ட்டு பால் தான் இந்த மிஷின் தருவான்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கென்ட்டு பாலோட அந்த இருக்கிற இடத்துக்கிட்டோம் அந்த மலிப்ளூ கிளப்பு எதிர்காலத்தில் இது நம்ம கிளப்பாக இருக்கு கீஸ். இப்போ இது உங்களுக்கு இந்த வந்துட்டாங்க கீஸ். கென்ட்டு பால், இட்ஸ் பால், ஐ மைட் ஹாவ் அ லிட்டில் ரிசல்ட். ஆர்டிஆர் அதாச்சும் கிளப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளப்பு பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருக்கான். இப்போ மிஷின் ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம உள்ளே போய் என்னடா ட்ரெஸ்ஸு போட்டு என்னடா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் ஏன்டா ஒரு கூச்சமே இருக்காதா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறோமே. ஒரு மாதிரி எனக்குலாம் வந்து ஒரு சட்டை போட்டு ட்ரௌசர் போட்டாலே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூச்சமாக இருக்கும். ஆனால் எப்போவுமே வந்து வெளியே போகும்போது பேண்ட் தான் போடுவோம். கடைசியாக நான் ட்ரௌசர்லாம் போடுது போன வருஷம் நான் ஏப்ரல் மாதம் தான் கடைசியாக போட்டேன். அப்போ எனக்கு மாதிரி லைட்டாக கூச்சமாக இருக்கும் ட்ரௌசர் போடுறமே. அதுக்கப்புறமா ஃபுல்லாக நான் பேண்ட்டு தான் போட்டேன். இந்த ட்ரௌசர் எனக்குலாம் சட்டை போட்டு ட்ரௌசர் போட்டாலே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். இவனுங்க ஒரு ஜட்டி மட்டும் போட்டு வரானுங்க. என்னன்னா என்ன ஈஸிங்க இவனுங்களாம் கொஞ்சம் கூட இதே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லான்ஸ் இழுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட குறையல. அப்புறம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம் கீஸ். இந்த மிஷின் ஈஸியாக கஷ்டமா? இந்த மிஷின் ஈஸி தான். இது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா வந்து நம்மளை போட்டு தாக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுலேருந்து ஈஸியாக நம்ம வந்து அவங்களாம் போட்டு தள்ளுறது காரில் லான்ஸை கூப்பிட்டு போகும்போது 4-5 கார் நம்ம வந்து இடிப்பானுங்க. அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது, அதெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சீக்கிரம் பார்த்திங்கன்னா போவோம். ஸோ சீக்கிரம் ஓடு, போ சீக்கிரம் போ. சாரமாக வந்து நான் ஒரு படம் பார்த்தேன் கீஸ். ஒரு படம் பார்த்தேன். லோகா சாப்டர் 1 சந்திரான்னு ஒரு படம் இருந்துச்சுல, அதை பார்த்தேன் கீஸ். அந்த படம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். படத்தில் என்ன கீஸ் ஒரு கதையே இல்லை. என்ன கீஸ் படம் அது? ஏதோ எக்ஸின்னு ஏதோ போடுறானுங்க, அது ரத்தத்தை அப்படியே குடிக்கிற மாதிரி. ஆனால் படம் சத்தியமாக ரொம்ப ஒரு மாதிரி வயலன்ஸாக இருந்துச்சு. அந்த படம் சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக காமிச்சிருந்தானுங்க. அப்படியே வந்து எப்படி ரொம்ப ஒரு மாதிரி வயலன்ஸ், அதாச்சும் வந்து வயலன்ஸாக இருக்கலாம். மதராசி படம்லாம் வயலன்ஸ் ஓகே. அந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி ரத்த கரையாக காமிச்சானுங்க. ஸோ அதனால் சின்ன பசங்களாம் அந்த படம் யாரும் பார்க்காதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி வயலன்ஸாக இருந்துச்சு அந்த படம். பார்த்தாலே நானாக எனக்கு வாந்தியே வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து நான் வேறு ஸ்நாக்ஸ் வேறு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வாந்தி வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அந்த படம் ரொம்ப வயலன்ஸு. இப்போலாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவானுங்க கீஸ். கியூபன்ஸு இல்லை ஹெய்டன்ஸு வந்து தாக்குங்கடா உங்கள் பாரு டயாஸ் கேங் தானே வந்து தாக்குங்கடா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமோ பணம் வாங்கினா இத்தனை பணம் இருக்குது, ஜாலி. ஸோ பார்த்திங்கன்னா வந்தாச்சு கீஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து எப்பா ஆனால் இவ்வளோ பணம் இருக்குது. இதெல்லாம் எடுக்கிற பேர்லனாலும் சொல்லி டெஃபினேஷன் எவ்வளோ காமெடி பண்ணியிருப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணவே வந்து 1.5 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு கீஸ். இந்த பணத்தை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிட்டோம். ஆனால் இப்போ இது மொபைல் வெர்ஷனில் அதனால் இது நமக்கு ஈஸி. அதனால் நமக்கு இது ஈஸி. ஸோ ஏன்னா அது மூச்சு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து திடீர்னு வந்துட்டாங்க, வெளியே போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. அதனால் நான் போய் கதவை திறந்துட்டு இருந்தேன். இப்படி நான் மாடியில் இருக்கேன் ஈஸி. அதனால் வந்து நான் கீழே போய் பாடி வேகமாக பார்த்தீங்கன்னா ஓடியே வந்தாச்சு கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான், அவன் என்ன அடுத்து என்ன வரும் எனக்கு அடுத்து என்னன்னு தெரியாது. சரி நம்ம வந்து நான் காப்பாற்றுவோம். ஸோ சீக்கிரம் தம்பி எஞ்சிக்கோ வந்துட்டாங்க. என்ன தம்பி பேச மாட்டீங்க, வாடா பின்னாடி. ஸோ தியர் மை கேர்ஃபுல் பிளானிங் ப்ரோ, டோன்ட் டூ ஷிட், தேங்க்ஸ் டு யூ ஸ்க்ரீம் ஹி கில்டு மை பிரதர், வாட் டு எக்ஸ்பெக்டட் டு. அதாச்சும் இந்த லான்ஸோட அந்த இவன் அண்ணனை கொண்டுட்டான்.
டயாஸ் உனக்கு இருக்கடாமா அவனே கண்ணு நீ உன்னை கொல்லாம உன்னை விட மாட்டேன். சரி சீக்கிரம் வா லான்ஸு போம். இதான் நீ கொடுத்த கன்று. ஸோ சீக்கிரம் வாடா லான்ஸு. முன்னாடியே வா பின்னாடி வா அப்படி தாண்டா வா. திடீர்னு எவனாச்சும் வந்தானே ஹோலி முடிஞ்சுது. அவன் நம்மளை சுட மாட்டானுங்க, லான்ஸை தான் சுடுவானுங்க. நீ ஒருத்தன் வேகமாக வரமாட்டான். இங்கே பாருங்கள் நம்ம இப்படி ஓடிட்டு நிற்கிறதுக்குள்ளே அரை மணி நேரம் கழிச்சு வருவான். ஏன்டா கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தால் அப்படி என்னடா அந்த ஃபைனல் மிஷின்லாம் வேகமாக ஓடுவான். அப்போ எனக்கு துரோகம் பண்ணிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் தப்பிச்சு நம்மள்ட்ட வந்து ஓட பார்ப்பலாம். அப்போலாம் சூப்பராக ஓடுவாங்க. இப்போ வேகமாக ஓட மாட்டான். ஸோ அவ்வளோதான் ஈஸு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் ஈஸு. இப்போ டயாஸ் கேஸ்லாம் வருவானுங்க. இவனுக்குலாம் வந்து கார்லாம் ஓட்டவே தெரியாது. இவனுக்கு டஃப் இங்கே பாருங்கள் எங்கிட்டு பாரு போயிடுச்சு நீங்களே பாருங்கள். டெஃபினேஷனில் போட்டு இடின்னு போட்டு இடித்து கொண்டுட்டானுங்க நம்மளை. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் இவனுக்கு சரியாக ஓட்ட தெரியாது. இவனுக்குலாம் கார்லாம் அவங்களுக்கு ஓட்ட தெரியாது. ஸோ அதனால் நம்ம தடவை கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் நின்றுட்டு அவ்வளோதான் பின்னாடி வந்துடுவானுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும், பின்னாடி அவனுக்கு வந்துடுவானுங்க. ஸோ அதனால் அதுக்கு நம்ம நின்றுக்கிட்டு ஜாலியாக வந்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் போவோம். ஸோ சீக்கிரம் ஓடு இல்லை போ சீக்கிரம் போ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் ஆம்புனேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் வாங்கிடுவோம். நம்ம வெப்பன்ஸ் நல்லா வாங்குவோம் ஈஸ் நம்ம. ஸோ சீக்கிரம் போ இதான் வந்துருச்சு கீஸ். இப்போ பின்னாடி இருப்பானுங்க. இப்போ பின்னாடி நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுறேன். பின்னாடி வருவானுங்க பாருங்க கீஸ். நான் வருவானுங்களே நீங்கள் வந்ததுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். அவனுங்க வர்ற மாதிரி எனக்கு தரல. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா மிஷினை முடிச்சிருவோம் நம்ம. ஸோ நம்ம அடுத்து ஸ்டார் ஃபிஷ் பார்க்கலாம். ஓகே சரி அப்படிங்கிறான். ஸோ அவ்வளோதாங்க மிஷின் முடிஞ்சிருச்சு. இது எவ்வளோ ஒருத்தர் காசு தர மாட்டேங்குது மிஷினுக்கு. ஏன்னா அவங்களாம் கொல்லும் போதே அந்த டெட் அவங்க செத்ததுக்கப்புறமா காசு நிறைய தருவானுங்க. அந்த காசு நம்ம எடுத்தாலும் ரிவார்டு உண்டு. அதை எடுக்காமல் நம்ம வாட்டிக்கு லான்ஸை காப்பாற்ற போயிட்டோம் அவ்வளோதான். காசு இல்லை தான் நம்ம உஷாராக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இருங்க ஆம்புனேஷனில் கன்று வாங்க மறந்துடும்ல. இருங்க இந்த மிஷினுக்கு அவனே கன்று தருவான்ல. ஆமாம் கீஸ். இந்த டயாஸ் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா அவனுங்களே கன்று கொடுத்துருவானுங்க. அது M4 என்னமோ ஒரு கன்று தருவானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டேரெக்டாக அங்கேயே போயிடும். அங்கே போனாலே அங்கேயும் வந்து கன்ஸ் எல்லாம். ஆமாம் அந்த டயாஸ் மிஷின் முடிச்சதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நம்ம மேன்ஷன் இல்லை நம்ம மேன்ஷன் அதுக்கப்புறமா வந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு M4 ஒரு ஷார்ட் கன்னு அடுத்த 6 மாதிரி எழுத்தெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஸு புதுசாக வாங்கி காசு வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ காசு மிச்சப்படுத்திடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனோம்னா வந்து டயாஸை கொள்றதுக்காக யூஸ் பண்ணோம் நம்ம. ஸோ அங்கே டயாஸ்ன்னு போட்டிருக்கா அந்த மிஷின் தான். டயாஸ்னால் அவன் கொடுக்குற மிஷின் கிடையாது, அவனை கொல்ல போனோம். ஸோ அது வந்து எல்லுன்னு வச்சுருக்கான். ஏன்னா அது லான்ஸ் கொடுக்குற மிஷின் தான். லான்ஸ் தான் இந்த இதே சொன்னாங்க. ஸோ வந்து பைக்கில் என்ன சீன் போட்டு போயிட்டுருக்கா சீன் போட்டு போயிட்டுருக்கான் பாருங்களேன். நான் பைக் எடுத்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஐயோ வந்து பைக்கு தூக்கிட போகிறாங்க. டாமி இது தாமஸ், இட்ஸ் கார்டஸ். நம்மளா தான் தாமஸ்னு கூப்பிட்றேன். நம்மள இதுக்கு தாமஸ் ஏன்னா என் பேர் தாமஸ் ஆடா, என் பேர் டாமி வெர்சிட்டிடா. ஸோ இப்போ சீக்கிரம்டா என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, என்னடா பேசுறீங்க எக்ஸ்ட்ரா டக்குன்னு போய் மிஷின் முடிக்கணும்டா. ப்ளீஸ் ஹரியா டே நீங்கள் ஃபோன்லாம் ப்ளீஸ் ஹரியப்பா. நீ கொஞ்சம் ஃபோன் எடுக்காமல் இருந்தாலே எனக்கு ஃபோன் போடாமல் இருந்தாலே நானே வந்து சீக்கிரம் போய் டயாஸ் மிஷினை முடிச்சுட்டு அடுத்து வாண்ட வருவேன்டா. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா எவன்டா அவனை மதிப்பான். ஸோ பைக்கு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறோம் கீஸ். பைக்கில் GTA Viceல அப்படியே எனக்கு பைக்கில் போகிறது கீஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த கேமில் அப்படியே பைக் கண்ட்ரோல்ஸும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவேன். அவ்வளோதான் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கீஸ். குதிரா என்னடா எப்படி குதிக்கிறா. அவ்வளோதான் கீஸ் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ரப் அவுட். ஸோ அவ்வளோதான் கீஸ். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். நம்ம ஸ்கிப் பண்ணி விட்ருவோம் கீஸ். நம்ம வந்து உள்ளே வந்து பார்ப்போம். அவ்வளோதான் கீஸ். பார்த்தீங்கன்னா ரெடியாக இருப்போம். கில் டயாஸ். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய வாரே நடக்க போகுதுங்களா. சரி டாமி கவலைப்படாத, நான் வந்து உன்னை கவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஓகே நைஸ். ஸோ அடுத்து வேறு இருந்தால் ஒருத்தர் இருக்காங்க கீஸ். சாக மாட்டிக்கா தம்பி, இதெல்லாம் ஓவரு. என்ன காலி ஆகிட்டானா. தம்பி காலி ஆகணும்டா. தம்பி ஒழுங்கா காலி ஆயிரு. அண்ணன் அடுத்து டென்ஷன் ஆயிடுவான் பார்த்து. யார் ஆகணுமா. ஐயோ அவங்க போகிறானே கீஸ். போய் தொலையாதரா. போகாதரா லான்ஸு. போப்பாடி கீஸ். அங்கே போயிருந்தாலும் ஆனால் என் சோழியே முடிஞ்சிருக்கான். அங்கே போய் இவன் வந்து உருப்படியாக சுட்டுட்டு வருவானா, நான் அவன் அனுப்பிச்சி விடுவான். இவன் என்ன பண்ணுவான்னா உருப்படியாக சுட மாட்டான், கேவலமாக சுட்டு அவனும் செத்துட்டு மிஷின்ஸ் தான் ஃபீல் ஆகும் நமக்கு. ஸோ நமக்கு 2 ஸ்டார் மாடல் உள்ளே கொடுத்துருவானுங்க கீஸ். ஸோ இந்த கன்று சரியில்லை கீஸ். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்கா கன்று மாத்திரா. இங்கே இருப்பான். இங்கே இருக்கானு கீஸ். அதெல்லாம் வாங்குடா. எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல. டாமி வெர்சிட்டிடா. ரிமெம்பர் த நேம். அதாச்சு என் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமோ
அந்த லான்ஸ்லாம் பின்னாடி அந்த நாயெல்லாம் பின்னாடி வரதை பார்க்கக்கூடாது கீஸ். நம்ம வாட்டிக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த வழியே நம்மள்ட்ட தான் கீஸ் சொல்லுவான். ஏன் வந்து நான் வழி சொல்ல போகிறேன்னா நான் தாண்டா உனக்கு வழி சொல்லுவேன். இருறா இப்போ என்ன பண்ணுறேன்னு பாடுறா. நான் தான் இப்போ உனக்கு வழி சொல்லியிருக்கேன். யாரா வைத்தியக்காரன் பொஸ்குன்னு வந்து சொல்கிறான் பாருங்களேன். லான்ஸ் எங்கடா எங்கே கீஸ் போனாவன் இங்கே வந்துட்டு இருக்கானா? இல்லை அவன் வந்துட்டு இருக்காங்க கீஸ் இருக்கான். வந்து அவன் வரான் கீஸ். அப்படி அவனை போட்டு தொழுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி லான்ஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். கவலைப்பட தேவையில்ல. ஸோ அவன் வாட்டிக்கு வந்துடுவான். ஸோ அவ்வளோ போடு அவ்வளோதான் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உள்ள கண்ணையும் தூக்கிடுவோம். லான்ஸு சீக்கிரமா இங்கே வா, சீக்கிரமா லான்ஸு, சீக்கிரமா லான்ஸு, சீக்கிரமா வந்துட்டாங்க கீஸ். இதோ இப்போ வரமாட்டான், உள்ளே வரமாட்டாங்க. டயாஸ் மஸ்ட் பி இன்சைட்னு சொல்லி வந்தோம். டயாஸ் மஸ்ட் பி இன்சைட்னா பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏன்டா அவசரப்பட்டு உள்ளே போய் நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பயங்கரமாக குறைச்சி விட்டோம் நம்ம. இப்போ மட்டும் என்ன பின்னாடி, இப்போ மட்டும் என்னத்துக்கு பின்னாடி வர? டயாஸ் மஸ்ட் பி டயாஸ்ன்னு தான் சொன்னேன். இவனுங்களாம் நீங்கள் ரெஃபர் பண்ணவே இல்லை. இப்போ மட்டும் வராமல் இருங்களேன். இவனுக்கு ஒரு எழுத்து கூட குறையாமல் கஷ்டப்பட்டு நாங்கள் அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன் கீஸ். இதுக்காகவாச்சும் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சீக்கிரம் போவோம். அதான் கீஸ் டயாஸ் மேன்ஷன். அடுத்து இது வெர்சிட்டி எஸ்டேட் ஆக போகுது பாருங்கடா. அந்த வெர்சிட்டி எஸ்டேட்டில் அண்ணன் அடுத்து தீபாவளி கொண்டாட போகிறேன். ஸோ இப்போ வந்து அம்மா இங்கே கன்ஸ் எடுத்து போடி பின்னாடி ஸோ அப்படியே மேலே வந்து அப்படி சொல்கிறான். நீங்கள் சொல்லுவோம் மேலே என்ன எங்கே இருக்காங்கன்னே தெரில. லான்ஸை பற்றி கவலையே படக்கூடாது. அவன் அப்படியே வரட்டும். அவன் அங்கேயே பின்னாடி ஸ்டக் ஆகிட்டு நின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா போவோம் அப்படியே. இது பார்க்க அப்படியே ஃபைனல் மிஷின் கூட இப்படிக்காக ஈஸ் தானே போவோம். அதே ஈஸ் அப்படியே ஃபைனல் மிஷின் அப்படியே விளாட்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்களாம் வாங்கடா அப்படியே வெடியனுக்கு அப்படியே வெறித்தனமாக சொல்லணும். அப்படியே வெறித்தானோ அப்படின்னு சொன்னால் வந்துட்டான். நம்ம சொல்லுவோம் டிஆர்ஸ் நான் உங்கள் பிஸ்னஸை நான் எடுக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே டாமி நீ என்னை துரோகம் பண்ண, நீ ஒரு ஈடியட், அவனை கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக கொண்டுருவேன் அப்படிங்க. நான் சீக்கிரமாக இப்போ நீ சார நிலைமை தான் இருக்க. வாங்க இன்னைக்கு நீ ஐயோ லான்ஸ் எழுத்து என்னைக்கு இப்படி குறைக்கிறான் அவன். லான்ஸ் மேலே என்ன கொலவெறியோ தெரில. லான்ஸ் முந்தி வேலை பார்த்தவன் இங்கே ஃபஸ்ட்டு ரொம்ப நம்மளோட லான்ஸ் தான் நிறையா வேலை பார்த்தான். அவனை போய் சொல்கிறான் யூ ஸ்டூபிட் ப்ரூக்ஸ் அப்படின்னு கத்துறான். இது என்னோடய அழகான வீடு அப்படிங்கிறான். சரி நீங்கள் எனக்கு என்ன பண்ணியிருக்க பாரு. இது என்னோட அண்ணனுக்காக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். நான் அவனை நம்பினேன் டாமி அப்படிங்கிறான். கலாயிஸ் ஆமாம் நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க பாரு அப்படிங்கிறான். சரி சே குட் நைட் டு மிஸ்டர் டயாஸ். போட் எக்ஸாட் அவ்வளோங்கீஸ் முடிச்சிச்சு. டயாஸை முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோங்கீஸ் டயாஸ் காலி. அவ்வளோதான் இங்கீஸ் ப்ராப்பர்ட்டி அக்யூரேட். இது இனிமேல் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டயாஸ் போடுற மிஷின் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ GTA Vice City பார்ட் 4 பார்த்தீங்கன்னா போடுவோம். ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன்னு சொன்னல. அந்த பிளான் நான் கண்டிப்பாக வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஏரோப்ளைன் ஸ்டோரி இல்லைனா டெட் ரைல்ஸ் ஏதாச்சும் ஒன்று போடுவேன். முடிஞ்சால் நான் 2 போட ட்ரை பண்ணணும் நான். ஸோ நம்ம இந்த கேம் சேவ் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் ஷார்ட் வச்சுக்கலாம். பாய்.